நல்லக்கண் அவர்களுடைய 100வது பிறந்த நாள்ல தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனை வந்து தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெறும்னு சொல்லிட்டு அவருடைய 100வது பிறந்த நாள்ல அவர் கௌரவிக்கும் விதமாக அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் அறிக்கையா தான் இருக்கு. அந்த ஆஸ்பத்திரியை வந்து சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் பலகை வந்து வைக்கப்படவே இல்லை. இதை வந்து சிறைகூடத்துல எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. ஏன் திமுக தானே அதை சொல்லிச்சு, ஏன் திமுக கட்சிக்காரங்க செய்யக்கூடாதா? அதாவது ஒரு ஒரு அரசு அலுவலகம் கட்டி முடிச்ச உடனே அந்த கட்டடத்துக்கு பேரு கருணாநிதியோட பேரை வச்சு தங்க கலர்ல எழுதி ஒட்டிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்துல இந்நாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினோட படம் இருக்கிறது ஒரு நியாயம். முன்னாள் முதல்வர் கலைஞர்ங்கிற பேர்ல முன்னாள் முதல்வர் கலைஞருடைய படத்தை நீங்க வைக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் படத்தை நீங்க வைக்கும் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர் இவங்களுடைய படத்தை நீங்க வைக்கணுமா? காமராஜர் படத்தை எங்கெல்லாம் வைக்கணும்ல, அது என்ன கருணாநிதி படத்தை மட்டும் வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? அது ஒரு தமிழரு சிறுவைகுண்டம் ஒரு கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து இந்திய விடுதலைக்காண்டி ஜெயில இருந்து மீசையை கூட வெள்ளைக்கார சுட்டு ஒவ்வொன்றா பிடுங்கும் போது கூட இந்த நாட்டுக்காக நான் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராடிய ஒரு தகைசால் தமிழ் நல்லக்கண்ணுடைய பெயரை நீங்க அறிக்கையை வெளியிட்டீங்களே தவிர அந்த பெயர் பலகை வைக்கிறதுக்கு இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? எந்த அலுவலகம் திறந்தாலும் எந்த பேருந்து நிலையம் திறந்தாலும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் செய்யாத கலைஞர் கருணாநிதியும் பெரியாரும் செஞ்சிருக்காங்களா அந்த நாட்டுக்கு? இல்ல இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்லக்கண்ணுக்குனே செஞ்சிருக்காங்களா? அப்ப நல்லக்கண்ணு எப்படி போற்றப்பட வேண்டிய நபரை இந்த அரசாங்கம் வந்து வெறும் பெயர் அளவுல மட்டும் அறிக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அரசு மருத்துவமனைக்கு அந்த பெயர் பலகையை வைக்கல. சரி, அவங்கதான் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களால அதை அவங்க சொந்த செலவுலையாவது வச்சிருக்கலாம், யாருமே வைக்கல. சரி, இவங்க வைக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு அது வரலையா? சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு வரலையா? அப்போ உங்களுடைய தேவையெல்லாம் என்னவா இருக்குது? ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய பெயர் அந்த தாமிரபரணி நதி இன்னைக்கு சுத்தமா இருக்குன்னு அதுக்கு காரணமே ஐயா நல்லக்கண்ணு தான். அந்த தண்ணியை குடிக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் தாமிரபரணி தண்ணி குடிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஐயா நல்லக்கண்ணுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையா கூட ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை அவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து நமக்கு தடையான பெற்றுத்தரப்பை தான் நீங்க தாமிரபரணி கொஞ்சமாவது சுத்தமா இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. நான் இப்ப சிறுவைகுண்டம் ஏற்கனவே நீண்ட ஒரு கோரிக்கை இருக்குது. என்னன்னா சிறுவைகுண்டம் தாலுகா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட கோரிக்கை இருக்கு.